சீனாவின் காட்சி. வான்வழி தோற்றத்தில் பிடிவாதக்கார முதியவர் பிரீனியர் 2 கோடி வேண்டாம் என மறுத்ததால் வந்த விளைவு ஏன் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 கோடி ரூபாய் பணம், 3 புது வீடுகள். இவ்வளோ கொடுத்தும் ஒரு முதியவர் தன் வீட்டை தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? சீனாவின் ஜின்சி பகுதியில நெடுஞ்சாலை அமைக்க அரசு முடிவு செஞ்சது. அங்கிருந்த ஹுவாங் பிங் அப்படிங்கிற முதியவரோட வீட்டை இடிக்க அரசு 2 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க முன் வந்தது. ஆனா அந்த முதியவரோ இது என் பாரம்பரிய வீடு, இதை தரமாட்டேன்னு பிடிவாதமா மறுத்துட்டாரு. எவ்வளவோ பேசி பார்த்த சீன அரசு கடைசியில ஒரு அதிரடி முடிவை எடுத்தது. வீட்டை இடிக்காமலேயே அந்த வீட்டை சுத்தி ஒரு பெரிய நெடுஞ்சாலையை கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த முதியவரோட வீடு ஒரு தீவு போல சாலையின் நடுவுல நிக்குது. இப்ப அங்க புழுதி காது செவிடாகும் அளவுக்கு வாகன சத்தம். இதனால வருத்தப்படுற முதியவர் காலத்தை பின்னோக்கி கொண்டு போக முடிஞ்சா அன்னைக்கே அந்த பணத்தை வாங்கியிருப்பேன்னு புலம்புறாரு. இப்போ இந்த வீடு ஒரு சுற்றுலா தலம் போல மாறிடுச்சு. உங்களுக்கு 2 கோடி கிடைச்சா உங்க வீட்டை கொடுப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதும் உங்கள் மனதில் ஆம்பூர் கலிமுல்லா. நன்றி.